ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு நாள் இல்லை, தொடர்ந்து என்னென்னு சொன்னால் நிறைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும், நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் சண்டே ஸ்கூல் ட்ரைனிங்க்கு போனது கிடையாது, இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, எங்களால் ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ண முடியாது. என்னென்னா ஃபேமிலி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், அதனால் ஆன்லைனில் ஏதாவது ட்ரைனிங் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. என்னால் முடிந்த அளவு இப்போ நான் ஒரு சில காரியங்களை நான் இப்போதுலேருந்து நான் தொடர்ச்சியாக நான் செய்ய விரும்புகிறேன். என்ன சொன்னால் ஒரே நாளில் இந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. இதில் ஃபஸ்ட்டு நான் பேசிக்கான காரியங்கள்லேருந்து நான் ஒரு சில காரியங்களை ஒவ்வொரு வீடியோவில் நான் போடுறேன். அதனால் இது உங்களுக்கு பார்க்கறதுல சண்டே ஸ்கூல் டீச்சராக நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, கீ குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் டீச்சர். ஒரு நல்ல டீச்சரோடைய குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றது குறித்து நம்ம நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக நான் நிறைய டாபிக்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன். கீ குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் டீச்சர், கம்யூனிகேஷன் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ், அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பேஷன்ஸ், பொறுமை, எம்பத்தி, அனுதாபம், அடாப்டபிலிட்டி, பொருந்தக்கூடிய தன்மை, பேஷன் ஃபார் த சப்ஜெக்ட், பேரார்வம், ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் நாலேஜ், ஆர்கனைசேஷன், engagement and motivation, lifelong learning, respect, creativity, resilience, இப்படி நிறைய டாபிக்ஸ் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம முக்கியமான பார்க்க போகிற ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் இந்த நாளை நான் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். ஒரு நல்ல குட் டீச்சருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னன்னு சொன்னால், நல்ல தொடர்பு திறன் இருக்க வேண்டும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்னன்னு சொன்னால், ஒருவேளை சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்க நல்லா எல்லாத்தையும் ஜோவியலாக பேசுவாங்க, சாதாரணமாகவே. அதாவது ஊழியம் அப்படின்றத விட்டுட்டு அந்த மினிஸ்ட்ரி அப்படின்றது இல்லை, சாதாரணமாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, ஜோக் அடிப்பாங்க, சிரிப்பாங்க. இல்லை, அது அவங்களுடைய குணம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு டைப், ஓகேங்களா, அது ஜோவியல் டைப், ஃப்ரீயாக பேசுவாங்க எல்லாருக்கிட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. ரிசர்வ்டுன்னு சொன்னால் அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அதனால அவர்கள் தவறானவர்கள் அப்படின்றது இல்லை, அவர்களுடைய கேரக்டர் அந்த மாதிரி, அவருடைய குணம் அந்த மாதிரி, யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவாங்க, ஓகேங்களா, கேட்டிங்கன்னா பேசுவாங்க, அப்புறம் அமைதி ஆயிடுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இது ஒரு விதமான ஒரு கேரக்டர். அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் when it comes to சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இப்போது சண்டே ஸ்கூல் நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் கூட இந்த ரிசர்வ் டைப் தான், நான் பேச மாட்டேன், யார்கிட்டையும் அதிகமாக நான் பேச மாட்டேன். அப்போது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரை நம்ம வரும்பொழுது நீங்கள் நல்லா புரிந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த ட்ரைனிங்க்கு அப்புறமாவே நீங்கள் உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய சண்டே கிளாஸில் உங்களுடைய காரியங்கள்லே மாற்றத்தை நீங்கள் பார்க்க நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னன்னு சொன்னால், கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பு திறன் நம்ம சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொன்னால், பிள்ளைகளை நம்ம டைரெக்டாக நம்ம தொடர்பு கொள்ளுகிறோம். அப்போ நம்ம இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்றத குறித்து நான் சொல்றதுக்கு முன்பதாக, நீங்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா ஜோவியல் டைப், நல்லா சிரிச்சு பேசி எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கிற டைப்பாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ரிசர்வ்டு டைப்பாக இருந்தாலும் ஓகே, இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு நான் பேசுவேன், அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், அப்படி எந்த ஒரு குணம் உங்களுக்கு இருந்தாலும் இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ நம்ம கற்றுக்க போகின்ற இந்த காரியங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ண, உங்கள் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாகவே இதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தொடர்பு திறன், இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா என்னன்றதை நான் வாசிக்கிறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் எபிலிட்டிஸ் தட் எனேபிள் யூ டு எஃபெக்டிவ்லி கிவ் and receive information, fostering understanding by clearly conveying ideas and emotions through various methods like speaking, writing, non-verbal cues. இப்படி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நிறைய காரியங்கள் இருக்குது. அது ஸ்பீச்சாக இருக்கலாம், இல்லை ரைட்டிங்காக இருக்கலாம், அது நம்ம நான் வெர்பல்னு சொல்கிறோம், வெர்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் முக்கியமான ஒரு காரியம், கீ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அந்த தொடர்பு திறன் எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்
verbal communication. Verbal communication, the ability to express ideas and information clearly through ஸ்போக்கன் வேர்ட்ஸ். ஓகேங்களா? சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியம். நம்ம எப்படி பிள்ளைகளை தொடர்பு கொள்ளுகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை நான் டீட்டெயிலாக நான் வரேன். ரெண்டாவது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். முதல்ல வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் நம்ம பேசுறது. ரெண்டாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் யூசிங் பாடி லாங்குவேஜ், கெஸ்டர் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். ஓகேங்க? பாடி லாங்குவேஜை பற்றி இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு குட்டி தம்பி இருந்தால், அவனை பற்றி டாமி பற்றி நீங்கள் கதை, அவன் பேர் வந்து டாமி. அந்த டாமி வந்து ஒரு நாள் என்ன பண்ணான்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததா. அப்போ டாமிக்கு குளிர்ச்சி. ஓகேங்களா? நீங்கள் சொல்லும் போது இப்போ நீங்கள் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் டாமி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரே மழை பெய்துட்டு இருந்துச்சு. அப்போ டாமி வந்து அந்த மழையில் நனைஞ்சிட்டான். அவன் நனைஞ்ச உடனே அவனுக்கு சளி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பசங்க சொல்லுவாங்க, என்ன நீங்கள் நியூஸ் வாசிக்கிறீங்களா? நியூஸ் வாசிக்கிற மாதிரி உட்காந்துட்டு ஒரு நாள் மாலையிலே டாமி ஸ்கூல் முடித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருந்தார். அப்பொழுது பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மழையிலே டாமி நனைந்து விட்டார். அவருக்கு குளிர் காய்ச்சல் வந்து விட்டது. இப்படி நம்ம என்னங்க நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டே ஸ்கூலில் பிள்ளைங்க நம்ம சொல்லி விடுறாரு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பாடி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஜூன்னு மழை பெஞ்சுது, ஐயோ அவனுக்கு பயங்கரமாக அப்படியே நனைஞ்சிட்டே மழை என்ன பண்ணான்னு இடம் தேடிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அப்படியே நல்லா நனைஞ்சிட்டான். அவன் ரொம்ப அப்படியே குளிர்ச்சி, அப்படின்னு குளிரில் நடுக்கிட்டு இருந்தான். ஸோ இப்போ இப்படி நான் சொன்னதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி இது நிறைய காரியங்கள் இருக்குது. தூங்குறது, சிரிக்கிறது, ஓடுறது, ஓகேங்களா? எல்லா காரியங்களுமே நான் வந்து இப்போ இது சரி நீங்கள் அதுக்கப்புறம் நான் வரேன். சில கேம்ஸ் நம்ம இது கூட நம்ம சொல்லித்தரலாம். ஓகேங்களா? மூணாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் நம்ம பேசுறது. ரெண்டாவது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். மூணாவது வந்து ஆக்டிவ் லிசனிங். ஓகேங்க? அதாவது பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்றதையும் நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் சண்டே கிளாஸ் வந்து நான் தான் டீச்சர், நான் தான் சொல்லுவேன், எல்லாம் வாங்கி முடிட்டு அமைதியாக உட்காருங்க, நான் கேட்ட பதில் சொல்லுங்க. இல்லை, சண்டே ஸ்கூல் ஏன்னா நம்ம சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சண்டே ஸ்கூலுக்கும் சர்ச்சுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சர்ச்சில் வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது யாருமே கை தூக்க மாட்டாங்க, யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வசனமே தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வசனமே தப்பாக சொன்னால் கூட எல்லாம் உட்காந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வேளை சர்ச்சை முடிஞ்ச பிறகு அவங்க சொல்லுவாங்க, இல்லை அது கூட சொல்ல மாட்டாங்க, பின்னாடி போய் சொல்லுவாங்க, என்ன ஊழியக்காரர் வசனத்தை தப்பா சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் சண்டே ஸ்கூல் மினிஸ்டர் அப்படி கிடையாது. சண்டே ஸ்கூல் மினிஸ்டர் அப்படி கிடையாது. உடனடியாக உங்களுக்கு அப்பப்போ பரிசல், அப்பப்போ மார்க் வரும், அப்பப்போ பசங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்போ நடுவில் பிள்ளைங்க சில நேரங்களில் சில காரியங்கள் சொல்லும் பொழுது பிள்ளைங்களை வந்து நம்ம கேட்கணும். அதே நேரத்தில் அவன் சொல்றது தேவையான காரியம் வந்து எடுத்துக்கணும். பிள்ளைங்க தேவையில்லாத காரியங்களாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஒரு குட்டி பையன் இருந்தான், அவங்க அப்பா அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்கன்னா உடனே அவன் சொல்லுவான், ஆமாம் எங்கள் அப்பா கூட எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. உடனே இன்னொரு குழந்தை சொல்லுவான், எங்கள் அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டேன்னா அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்துச்சா, ரொம்ப நல்லா இருந்துச்சா, அது சாப்பிட்டோன்னா அடுத்து வாங்கி கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் எனக்கு தொண்டை கட்டிச்சா, அப்புறம் சளி பிடிச்சிச்சா, ஒரு குழந்தை சொல்லணும், அப்புறம் இன்னொரு குழந்தை சொல்லணும், அப்புறம் இன்னொரு குழந்தை சொல்லணும். சண்டே ஸ்கூலில் ஐஸ்கிரீம் கதையிலே போய் அவங்க கதையிலே போடக்கூடாது. நம்ம என்ன சொல்ல வரும்? அப்போ எந்த நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணணும், எந்த நேரத்தில் அவங்கள பேச வைக்கணும் அப்படின்றது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஓகேங்களா? ஆக்டிவ் லிசனிங் நமக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும். அடுத்தது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம சாதாரணமாகவே ஒரு சண்டே ஸ்கூலில், அதனால் எப்பவுமே நான் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் என்கரேஜ் பண்ணுறதுன்னா, யூஸ் விஷுவல் எய்ட்ஸ். சின்ன ஒரு பிக்சராக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்ன ஒரு படமாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் சண்டே ஸ்கூலில் என்ன பண்ணுங்கள், அந்த பிள்ளைங்களுக்கு அதை வைத்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ் விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகே, 4 காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வெர்பல் கம்யூனிகேஷன், நம்முடைய வார்த்தைகள். ரெண்டாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன், நம்முடைய பாடி லாங்குவேஜ். மூணாவது ஆக்டிவ் லிசனிங், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் நல்ல கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, essential qualities of effective communication. ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன், ஒரு 5-6 காரியங்களுக்கு அது நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? ஒரு எசென்ஷியல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஒரு நல்ல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நீங்கள் பிள்ளைங்க கிட்ட நல்லா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன குவாலிட்டி இருக்கணும்? எசென்ஷியல் குவாலிட்டிஸ். முதலாவது, அதாவது இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். முதலாவது கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச். உங்களுடைய பேச்சு
தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லி தரீங்கன்றதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவ்வளோ நேரம் இங்கே பேசிட்டு கடைசியில் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு என்னப்பா சண்டே கிளாஸ் அந்த அக்கா என்ன பேசினாங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அந்த அண்ணன் என்ன வள குழன்னு பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க வார்த்தையில் கிளியராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன சொன்னீங்க? அவ்வளோ நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பாட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செஞ்சு போய் நீங்கள் வேஸ்ட் ஆகிடும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் வந்து மிக தெளிவாக இருக்க வேண்டும். ரெண்டாவது எம்பத்தி. எம்பத்தினா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஷேரிங் த ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ் which helps in building support and trust. அப்போ எம்பத்தினா என்ன? ஒரு ஒரு நீங்கள் இப்போ சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்கள் கவனிங்க, அழுதுகிட்டே இருக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக நீங்கள் கதை சொல்லிட்டு இருக்கீங்க, அது அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிள்ளைகிட்ட நீ ஏன் அழுற? ஓகே, நீங்கள் உங்களுடைய பைபிள் லெசனை நீங்கள் பாதியில் நிறுத்தினாலும் பரவாயில்ல, நீ ஏன் அழுகுற சொல்லு. என்ன பிரச்சனை அவனுக்கு? அவனை அடிச்சிட்டானா? இல்லை எங்கே கீழே வந்துட்டியா? யாராவது திட்டாங்களா? டக்குன்னு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிளாஸ் வாங்க. ஏன்னா சில பேர் என்னன்னா கிளாஸ் நடத்தும் போது பசங்க அடித்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கோம், அங்கே 2 பேர் பேசி வச்சுட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டு எங்கள் பைபிள் லெசன் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? அதில் பிரயோஜனமே கிடையாது. அப்போ எம்பத்தி, பிள்ளைங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிள்ளைங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கிறது. அந்த ஃபீலிங்ஸை ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே அடுத்ததாக கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேங்களா? கான்ஃபிடன்ஸ், ப்ரொஜெக்டிங் எ பாசிட்டிவ் அண்ட் செக்யூர் ஆட்டிடியூட் வென் கம்யூனிகேட்டிங். அப்போ நீங்கள் பிள்ளைங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வேண்டும். சில நேரம் நம்ம பாவத்தை அறிக்கை செய்ய சொல்லி நம்ம சண்டே கிளாஸில் நிறைய டைம் நம்ம சொல்லுவோம், உன் தப்பை ஏசப்பா கிட்ட அறிக்கை செய் தம்பி, அறிக்கை செய் தங்கச்சி, ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, உன் தப்பை நீ அறிக்கை செஞ்சேன்னா ஏசப்பா அவனை மன்னிச்சிடுவாங்க. அப்போ பிள்ளைங்க வந்து இப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு தோணுது, சரி நான் இந்த ஏசப்பா கிட்ட சொல்லணும், எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. அப்போ அவன் யார்கிட்ட வருவான் உதவிக்கு? நீங்கள் தான் சொல்கிறீங்க உன் பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்போ அவனுக்கு தோணுது பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்போ யார்கிட்ட அவன் உதவிக்கு வருவான்? நிச்சயமாக அவங்க கிட்ட வருவான். ஆனால் இந்த அக்கா கிட்ட போய் சொன்னேன், இந்த அண்ணன் கிட்ட போய் சொன்னேன், எல்லாருக்கு முன்னாடி சொல்லி என்னை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு அவங்க மேலே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அவன் நிச்சயமாக அவங்க கிட்ட அதை சொல்லவே மாட்டான். அப்போ பிள்ளைங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பிள்ளைங்களுக்கு தெரிய வேணும், இந்த அக்கா கிட்ட சொன்னா, இந்த அண்ணன் கிட்ட சொன்னா யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது நீங்கள் சொல்லுங்க, டைரெக்டாக நீங்கள் சொல்லுங்க. சண்டே கிளாஸில் இங்கே பாரு, உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து ஜோம் பண்ணுமா, அக்கா உனக்கு உதவி செய்கிறேன், அண்ணன் உனக்கு உதவி செய்கிறேன், என்கிட்ட வந்து சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணலாம், அந்த பாவத்தை நீயோட நீ விட்டுரு, நானும் உன் கூட சேர்ந்து நான் ஜோம் பண்ணுறேன், நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் நான் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன், அதை பற்றி பேச மாட்டேன். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, விட்டா ஏசப்பா அதை மன்னிப்பாங்க, அவ்வளோதான், முதுகு பின்பாக எரிஞ்சிருவாங்க. அப்போ பிள்ளைங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் ஜெயிக்கிறவங்க. அடுத்தது நல்லது, ரெஸ்பெக்ட். பிள்ளைகளை மதிக்க வேண்டும். ட்ரீட் எவ்ரி ஒன் வித் டிக்னிட்டி அண்ட் அக்னாலஜிங் தேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நல்லா நீங்கள் கவனிங்க, சண்டே ஸ்கூலில் வித்தியாசமான பிள்ளைகள் வருவாங்க. ஓகேங்களா? சர்ச்சில் எடுக்கிற சண்டே ஸ்கூலுக்கும் கிராமங்களில் போய் எடுக்கிற சண்டே ஸ்கூலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? வித்தியாசமான சூழ்நிலையில் ஒரு கிராமத்தில் நீங்கள் போய் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கூலில் போய் நீங்கள் பைபிள் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா பிள்ளைங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வருவாங்க. இப்போ சில நேரத்தில் வந்து சில பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் வந்து அழுக்கான ட்ரெஸ்ஸில் வருவாங்க, சில பேர் வந்து அப்படியே வந்து விளையாடிட்டு அப்படியே வேர்த்து வந்து உட்காந்துட்டு இருப்பான். இப்படி பிள்ளைங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த அழுக்கு சட்டை போடுறவங்க கிட்ட போயிட்டு, ஏன்னா நீ சண்டே கிளாஸ் வந்துருக்கு, அழுக்கு சட்டை போட்டு வந்திருக்க, என்ன இது, ஒழுங்கா துவச்சு போட்டு வா, தயவுசெய்து அப்படி சொல்லிடாதீங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஒரே சட்டை அதாக தான் இருக்கலாம், அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரே ட்ரெஸ் அதுவாக தான் இருக்கலாம். அப்போ நீங்கள் சொன்னது அவனுக்கு ஹர்ட் ஆகும். அதனால we have to respect. நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது அது ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம பிள்ளைங்களா பார்க்குறோம், ஆனால் ஆண்டவர் ஆத்துமாவாய் அதை பார்க்கிறார். அதனால we have to respect even children. Okay, children need respect. அடுத்தது feedback. Giving and receiving constructive feedback to improve understanding and interaction. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பைபிள் ஸ்டோரி, நீங்கள் பைபிள் லெசன் நீங்கள் சொன்ன பிறகு இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பிள்ளைங்க சொல்லி தர போது, நான் சொன்னது புரிஞ்சுதா அவனுக்கு, நான் சொன்னது புரிஞ்சுதா? நிறைய சண்டே கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிளாஸ் முடிஞ்சோன்னா நம்ம கேள்வி கேட்போம், கொஸ்டின் ஆன்சர் கேள்வி கேட்போம். இப்போ நான் சொன்ன பைபிள் சம்பவத்திலிருந்து, இப்போ நான் சொன்ன இந்த மிஷனரி ஸ்டோரியிலேருந்து நான் கேள்வி கேட்க போகிறேன். அப்போ கொஸ்டின் நம்ம எதுக்காக கேட்குறோம்? பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தூரம் போய் புரிந்து இருக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நம்ம
பிள்ளைங்க கிட்ட கேள்வி கேட்குறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிள்ளைங்களுடைய ஃபீட்பேக் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சிச்சு, உங்களுடைய நீங்கள் எவ்வளோ நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ன்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், ஏதோ உங்களுக்கு நீங்கள் 10 வருஷம் சண்டே ஸ்கூல் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சர்ச்சில் உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, மெடல் போடுறாங்க, அதெல்லாம் இல்லை. பிள்ளைங்க கிட்ட கேட்கணும்னா, பேசுனது உனக்கு புரிஞ்சுதா, இப்போ நான் சொன்ன பைபிள் சம்ம உனக்கு புரிஞ்சுதா, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அப்போ பிள்ளைங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுடைய அவார்ட், அதுதான் உங்களுடைய பரிசு. அது நம்ம முக்கியமாக ஃபீட்பேக் நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம கேட்கணும். ஓகேங்களா? பாசிட்டிவிட்டி, மெயின்டைனிங் ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் என்கரேஜ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அப்போ எப்பவுமே வந்து பிள்ளைங்க கிட்ட நீங்கள் பாசிட்டிவாக பேசணும். உன்னால் முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும், நீ கவலைப்படாத, பிரச்சனை மாறும். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா, எங்கள் அம்மா உடம்பு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல், நீ கவலைப்படாத, ஜாம் பண்ணி ஏசப்பா சரிப்படுத்தணும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பிள்ளைங்களை வந்து நம்ம பழக வேண்டும். பிள்ளைங்கிட்ட எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிட்டு எல்லாம் திருந்தவே மாட்டடா, போ இந்த பையன் இவன் இருக்கிறான்ப்பா, ஐயோ இவனை மாதிரி இருக்கக்கூடாது, இவன்லாம் உருப்படவே மாட்டான் அப்படின்னு தயவு செய்து நம்ம எந்த சண்டே ஸ்கூலில் சொல்லவே கூடாது. பாசிட்டிவிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? வை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பர்சனல் லைஃப் they help in building strong relationship and resolving conflicts. பர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு ஸ்ட்ராங் ரிலேஷன், அதாவது உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கக்கூடியது தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? இந்த தொடர்பு திறனால இப்போ நம்ம எல்லாமே தொடர்பு திறனை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், தொடர்பு திறன் சம்மந்தப்பட்டு தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த தொடர்பு திறன் என்ன செய்யுதுன்னு சொன்னால், உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குகிறது. 2வது, ப்ரொஃபஷனல் லைஃப். Effective communication is essential for teamwork, leadership and overall career advancement. அப்போ அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ஒரு ஸ்கூலில் இப்போ வந்து அவனுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உருவாக்க, உங்கள் குழந்தைக்கு, உங்களுடைய சண்டே கிளாஸில் வர அந்த குழந்தைக்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அது அவன் ஸ்கூலில் போய் அவன் 4 பேர்கிட்ட அவன் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது, ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது அது நிச்சயமாகவே அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? 3வது, அண்டர்ஸ்டாண்டிங். They ensure that messages are not only sent but also accurately understood by the recipient. அப்போ நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல, நம்ம தொடர்பு திறன்ல என்ன பண்ணணும், நம்ம சொல்ற வார்த்தைகள், நம்ம பண்ற கெஸ்டர்ஸ் நம்ம கிட்ட இருந்து போறது மாத்திரமல்ல, அது பிள்ளைகளை போய் அடைந்திருக்கிறது, அது பிள்ளைகளை போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. கடைசியாக ப்ராப்ளம் சால்விங். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்றதுனால இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எதுக்காக உதவுகிறது, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில், ஒரு ப்ரேயராக இருக்கலாம், ஒரு ஃபெல்லோஷிப்பாக இருக்கலாம், சர்ச்சுக்கு போகிறதா இருக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக அந்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை மேற்கொள்கிறதற்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தொடர்பு திறன் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? ஜீசஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சா ஜீசஸ் கிட்ட? ஜீசஸ் வந்து ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:55, லூக்கா 22:53 அவர் சொல்றாரு, அந்த வேளையில அவரை பிடிக்க வராங்க. அப்போ சொல்றாரு, இந்த வேளையில இயேசு ஜனங்களே, கல்லனை பிடிக்கிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும், நல்லா நீங்க கவனிங்க, நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ அதே தான் லூக்கா 22:53 சொல்றாரு. அவர் தினந்தோறும் போய் ஜனங்க கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்றாரு, வேத வசனத்தை போதிக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்கள் கம்யூனிகேட் பண்றாரு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இன்னும் நம்ம நிறைய காரியங்கள் இப்போ வருகிற நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி நம்ம வந்து பிள்ளைங்களை எஃபெக்டிவாக நம்ம பிள்ளைங்களுக்குள்ள பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும், பிள்ளைங்களை உருவாக்குகிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட முதல் பாடம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தொடர்பு திறன். ஒரு நல்ல ஒரு ஆசிரியருக்கு, நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு நல்ல தொடர்பு திறன் இருக்க வேண்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும். உங்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கு? நான் வந்து ரொம்ப வெக்கப்படுவேன் பிரதர், முன்னாடிலாம் போய் நிற்க முடியாது, ஐயோ ஸ்டேஜ்னாலே நான் வெக்கப்படுவேன். உங்களுடைய வெக்கம் எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. என்னுடைய கதையெல்லாம் சொன்னேன்னா அதுக்கப்புறம் பயங்கரமாக நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எப்படி நான் சண்டே ஸ்கூலில் ஆரம்பித்தேன், எப்படி நான் முதல்ல நான் எப்படி சண்டே ஸ்கூலில் நான் லெசன் சொன்னேன், எப்படி என்ன ஆச்சுன்றதை நான் வருகின்ற நாட்கள் நான் சொன்னேன். இப்போவே நமக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் தொடர்ந்து இப்படிப்பட்டதான சண்டே ஸ்கூல் ட்ரைனிங் வீடியோஸை நான் போடுறேன். அது நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது உங்கள் சண்டே ஸ்கூலில் உங்களுடைய லைஃப்பில் மாத்திரமல்ல, உங்களுடைய ஊழியத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.